பிடியதன் ஒரு உமை கொளமிகரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கண்ண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கன்வே பண்ணுறது தப்பு. இது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னு அந்த சூழ்நிலை பார்த்து பொறுத்து நினைத்து அதுக்கு தகுந்தாப்பில் அந்த காரியத்தை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தமான கம்ப்யூட்டர், லேப்டாப், செல்ஃபோன் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியது. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே சமயத்தில் பூக்கடை, மாலைக்கடை, துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறா, மிகப்பெரிய ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கா. திருப்பூர்லலாம் பெரிய ஃபேக்ட்ரி, சூரத்துக்கு போய் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹோம் ப்ராடக்ட், ஹோம் டெக்கரேட்டிங் பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் பூர்வீக சொத்து, சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இவா ஏன் நம்மளை இப்படி பேசுகிறா, அவா ஏன் பேசுகிறா, தயவு செய்து மற்றவங்க என்ன பேசுனாலும் காதிலே வாங்கிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்க்கிள் யார், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. அவசியம் அனாவசியம் இல்லாமல் ஒரு சில காரியத்தை செயல்படுத்துறது நல்லது. சாகசம் பண்ணப்படாது, வெயிட்டான பொருட்களை தூக்கப்படாது, முடியாத காரியத்தை பண்ணப்படாது, புது காரியங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புது ஐடியாஸ் இருந்துன்னா அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. 2-3 நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களை பற்றி குறை சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, ஒரு காரியத்தில் நம்ம ரொம்ப ஈடுபட்டுவிட்டோம்னா அந்த காரியத்தில் ஜெயிச்சாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வந்தாலும் அதுக்கப்புறம் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டு தானே, அவர் சொன்னது கரெக்டு தானே, அவர் சொன்னது கரெக்டு தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கோம், இசை அமைப்பாளராக இருந்துட்டுருக்கோம், கொரியோகிராஃபராக இருந்துட்டுருக்கோம், ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, சினிமாவில் பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்து கொண்டிருக்கும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, ஏதேனும் புதுசாக எதனும் வாங்குறது, எதனும் கிஃப்ட் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிறருக்காக டயத்தை ஒதுக்குவீங்க. பிறருக்கான ஸ்கெட்யூலுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான இருக்கும். கொஞ்சம் அப்படியே இன்றைக்கி படப்படன்னு இருப்பீங்க. ஏன்னா மற்றவர்களுடைய காரியத்துக்காக நீங்கள் செயல்படும் போது அந்த ஆர்வம் இன்றைக்கி தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்குங்க. பல பேர் பல விதத்தில் கிண்டல் கேலியெல்லாம் பண்ணுவா. ஜெயிச்சிருவேன் பாரு, ஒரு நாள் நான் ஜெயிக்காமல் இருக்கவே மாட்டேன். பல பேர் பல விஷயத்தை சொல்லுவாங்க. என் அப்போ கடவுள் இருக்கார், நான் கவலையே பட வேண்டான்ற ஒரு எண்ணத்தில் ஜெயிப்பீங்க. அதே சமயத்தில் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இத்தனை நாள் இருந்தது வேறு, இனிமேல் நீங்கள் இருக்க போகிறது வேறு. ஏன்னா உங்களுடைய அனுபவம் ஒரு பெரும் அனுபவமாக மாறிவிடும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலைவாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத நபர்கிட்ட பேசுறது, அவர்கிட்ட பணத்தை பற்றி பகிர்ந்துக்கிறது, வேலையை பற்றி பகிர்ந்துக்கிறது, இல்லாத விஷயம் அவங்க கேட்காமையே எல்லாத்தையும் கடகடன்னு எல்லாத்தையும் சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் பிரயாணம்,
இது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்துட்டு இருக்கும். காலை உணவு, மதிய உணவு, இந்த உணவு எனக்கு சேரல, இது மாற்றணும், இது பண்ணணும் அப்படின்னு நிறைய மாற்றங்களை பற்றி யோசிப்பீங்க. அதே சமயத்தில் வயசானவங்க பேரப்பிள்ளையை சந்தித்தா ஒரு பெரிய சந்தோஷம், மகள் அவங்கள சந்தித்தா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தூரமாக இருந்தால் அவளை போய் பார்த்துன்னு வர்றது, அதே மாதிரி விசிட் பண்ணுறது, எதையும் வாங்கிட்டு போகிறது, ரொம்ப அவள் சொல்லக்கூடிய விஷயம் ஆக்ஷன் காமிக்கிற, டான்ஸ் ஆடுறது, அட்டா அப்படின்னு ஆனந்தப்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி 2-3 நாள் ஃப்ரீயாக கிடச்சா தான் எங்கேயாவது இருக்க முடியும். ரொம்ப அப்படியே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மொன்னோன்ட்டனஸாக அப்படியே போயிட்டே இருக்குது லைஃப். இதுதான் கொஞ்சம் அப்படி மன திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி சந்தோஷப்படுவேன். கிளைமேட்டை நினச்சா ஆனந்தப்படுவேன். இன்றைய தினத்தில் வருமானங்கள் கூடி வரும், மன திருப்தியும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு சூரியன் வழிபாடு. நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டேன்னா அதை மாற்ற மாட்டேன். திருப்பி திருப்பி பேசினா பிடிக்காது. ஒரே சப்ஜெக்ட் எத்தனை தடவை தான் பேசுவேன். கிளம்பிட்டேன், சும்மா கிளம்பு, சாப்பிட போகிறேனே, அதே திருப்பி திருப்பி பேசினா எனக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை இருந்துருப்பேன். ஏன்னா முந்தியெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் சொன்னதை ஏற்றுப்பேன். இப்போ அப்படி இல்லை. எதை ஏற்றுக்கிறது, இதை வேண்டாங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. புதுசாக எதேனும் வாங்கல், யார் நம்மளை கிண்டல் பண்ணாலும் அதை வந்து நான் சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு கம்பெனி, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், மில்லு வச்சுட்டு இருக்கோம், ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கோம், அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூ சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க, கம்ப்யூட்டர், டேட்டா, இது போன்ற பல விஷயங்களில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நாள் இன்றைக்கி. ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டுருக்கும். சார் ஏமாந்துட்டேன் சார் ஒரு விஷயத்தில், யோயோ மனசை அதை போட்டு அப்படியே அதிலேயே இருக்காதீங்க. அடுத்ததை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக வெற்றி லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நீங்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாணம். இன்றைய தினத்தில் நிறைய பிரயாணம் இருக்கும். தம்பி தங்கைக்கு ஏதேனும் உதவி செய்வீங்க. நிறைய உதவிகள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். தொழில் முறைகளில் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற்று வேணா பாருங்கள். மூத்த சகோதர உங்களுக்கு உதவி செய்வா. பெரிய ஆட்கள் பழக்கமாவா எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைக்கி என்னமோ எனக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இல்லை எனக்கு சரியில்லை அது இதுன்னு உங்கள் தசாபுத்தியை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கூட இருக்கிறவா யாருன்னு பாருங்கள், அவளுக்கு டைம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பிரகாரம் போனீங்கன்னா அந்த காரியம் வெற்றி பெறுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும். முந்தி மாதிரி இருக்காது. முகம் தெளிவாக இருந்துட்டுருக்கும். நமக்குன்னு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு காயை நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக பார்ப்பீங்க. எனக்காக வாழ்ந்தது இல்லை சார், நாளைக்கு குழந்தைகள் இருக்குது, குடும்பம் இருக்குது, இதை பற்றி யோசிக்கணும் இல்லையா? சில பேர் அதை யோசிக்கிறதே கிடையாது. அதனால் இன்றைக்கி விற்கப்படாது. இதை வந்து சேர்த்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதாவது சிறுக சேமித்தாலும் பின்னாடி பெருக வாழ வேண்டும். நம்ம என்னமோ அப்படியே வாழ்ந்துட்டு இன்றைக்கி நன்னா இருந்தும் போகும் அப்படின்னு நினைக்கப்படாது. சேர்த்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டு இருப்பீங்க. முயற்சி, விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடாது. ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தாஞ்சூர் பெயிண்டிங்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் வரும். இன்றைய தினத்தில் குழப்பம் இருந்ததெல்லாம் சரியாயிடும். பார்ப்போம் ஒரு கை, நம்ம வந்து விட்டு கொடுக்கப்படாது, நம்ம வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு குடும்பத்தை அப்படியே கண்ணாக பார்த்து அவர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. விருச்சிகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் புது ஐடியாஸ் எல்லாம் க்ரியேட்டாக அதை எடுத்து செயல்படுத்துவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கு, அந்த ஆஃபீஸை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்ப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. துணை நிற்கும் வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்துடுறது. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. யதார்த்தமான பிரயாணங்கள் ஆகாது. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம மற்றவங்க சொல்கிறதுக்காக கேட்டுருப்போம். அப்படி கிடையாது. அவங்க கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணால் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணுறல கற்றுக்கல ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறல அந்த டே வந்து லாஸ் பண்ணிடல. அதனால் டேயை ரொம்ப பிரயோஜனமாக படுத்துங்க. ஐடியா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அதை பயன்படுத்திக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி என்ன சில பேர் பார்த்துட்டுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாள், சில பேர் ரொம்ப அப்படியே டல்லாக இருப்பாள். டிபெண்ட்ஸ் யுவர் ஹாரோஸ்கோப். அது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அது மாறும். ஸோ அதனால் பெருசாக எதையுமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினத்தில்
இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய நேரத்தில் பொருட்கள் தங்கம் வெள்ளி உங்களுடைய பொருட்களில் கவனமாக இருக்கும். காசு அப்படியே வச்சுட்டு துணி துவைச்சிடுவா சில பேர் பார்த்தேன்னா, மிஷினில் போட்டு 4 வாஷ் பண்ணி அப்படியே அந்த 500 நோட்டு சுருங்கி போயிருக்கும். இது 500 10 ரூபாவான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். யார் இது பண்ணது அப்படின்னு சத்தம் போடுவேன். நான் இல்லை, நீங்கள் பார்த்து எடுத்து வைக்க வேண்டியதானே. சின்ன சின்ன விஷயம் இப்படியெல்லாம் வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் இன்றைய தினத்தில். வேணால் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் இருக்கே சார். எப்படி சார்? விரயம் எப்போவுமே சில ஞாபக மறதியும் விரயங்களும் நல்லது தான் சொல்லுவாள். அப்படி போக போக திருப்பி வந்துடும். இன்றைக்கி தான தர்மங்கள் பண்ணுங்கள். அரிசி, உணவு, ஏதேனும் உங்களால் முடிஞ்சு தானம் பண்ணுங்கள். ஒரு மன திருப்தி வரும் பாருங்கள், ஒரு பெரிய சந்தோஷம் வரும் பாருங்கள். ஏதோ ஒரு பெரிய சாதித்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்க வாங்கி அந்த முக சந்தோஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ திருப்தி இருக்கும். யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய தினம். இன்றைக்கி நிறையா ஒரு சில காரியங்கள்லாம் எடுத்து மனசில் வச்சுட்டு இருப்பேன். ஆனால் பிரயாணம் மட்டும் அனாவசியமானு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா அதனால் லாஸ் ஆகப்படாது, வேற ஒன்றும் இல்லை. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்களை எடுத்து பண்ணலாம், உங்களுக்கு சாதகமாக வரும். ஆன்லைன் சில ட்ரேடிங், அதே மாதிரி ஆன்லைனில் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி இவ்வளோ பணம் கட்டணும், அதிலெல்லாம் ஏமாந்துடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி தான். உங்களுக்கு மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிடும் சாணக்கியமாக. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ரொம்ப சாதுரியமாக அந்த காரியத்தை வெற்றி பெற்றுவீங்க. முடியலன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேல, அதில் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அதில் ஜெயிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் ஒரு 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 வைராக்கியமாக இதை எடுத்துகிட்டு செயல்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷம் இன்றைய தினத்தில். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை சார், ரொம்ப என்னமோ டல்லாக இருந்துட்டுருக்குன்னா ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். கூட இருக்கிறவாளுடைய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு நன்னா இருக்குது, கவலைப்பட வேண்டாம். விற்காத பொருள் விற்கும், வாங்கணுங்கிற பொருள் வாங்குவீங்க, கனவுகள் பலிதமாகும், நினைச்ச காரியம் நன்மையே நடத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவியுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இது நடக்கலையே அது நடக்கலையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை அதெல்லாம் காரிய சக்ஸஸ் ஆகிடும். சிலது தடங்கள் ஆனால் கூட பின்னாடி அந்த காரியம் வெற்றி பெற்றுவிடும். முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இந்த தினத்தில் பெருமை சேர்க்கக்கூடிய நாள். 4 பேருக்கு முன்னாடி சொல்லும்பொழுது ஒரு பெரிய சந்தோஷப்படுவீர்கள். நம்மளை பற்றி பாராட்டுறாளேன்ற ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் கல்யாணம் மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கவங்க, வாடகைக்கு வீடு விட்டுருக்கிறவங்க, லேண்ட்லார்டாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்கள் கூடி வரும் இன்றைய தினம். உங்களை பார்த்து நீங்களே பெருமைப்பட்டுப்பீள், சந்தோஷப்படுவீள் இன்றைய தினம். மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நவக்கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் பலம் இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால் தினந்தோறும் நவக்கிரகத்துக்கு தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே நல்லது. நான் கோயிலுக்கு போக முடியாதுன்னா வீட்டிலேயே தீபம் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நவக்கிரக வழிபாடு குறிப்பாக கோயிலில் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருடைய மூலஸ்தான சந்நிதி, அதாவது பிள்ளையாருடைய கோயிலாக இருந்தால் அந்த இடத்துல நவக்கிரக வழிபாடு பண்ணலாம். அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் இருந்துட்டு இருக்கும். எனக்கு என்னமோ தெரில சார், வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருந்துருக்கு, ஒருத்தர் விட்டால் ஒருத்தர் நவக்கிரகத்துக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். துலாபாரம் வச்சு பாருங்கள், அது இன்னொரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமம், ஒரு கணபதி ஹோமம் பண்ணி பாருங்கள், ஒரு கணபதி ஒரு மந்திரங்கள் ஜபிச்சு பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படி நவக்கிரக வழிபாடும் கணபதி வழிபாட்டுக்கும் அவ்வளோ ஒரு சிறப்புகள் உண்டு. குறிப்பாக நவக்கிரக வழிபாடு பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடு பண்ணிங்கன்னா, அபிஷேகம் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இல்லை சார் என்னால் முடியல சார், நான் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்க, கோயில் பக்கத்தில் இருக்கேன், நான் நார்வேயில் இருக்கேன், நான் உங்கள் நிகழ்ச்சி எப்பவுமே பார்ப்பேன், யூஎஸில் இருக்கேன், என்னால் கோயிலுக்கு போக முடியாது, இங்கேருந்து 100 கிலோமீட்டர் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவாளுக்கு
9 தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 9 தேங்காய் நடுவில் வந்து மஞ்சள் பிள்ளையாரை வச்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. சுற்றிலும் 9 தேங்காவை வச்சுக்கோங்க, இல்லைன்னா லைனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பூஜையை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேங்காய்க்கும் ஒவ்வொரு கிரகங்கள், அதாவது சூரிய பகவான், சூரியாயனமாக சூரியாயனமாக சூரியாயனமாகன்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் வச்சுருக்கோம். சோமாயனமாக சந்திராயனமாக 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 ஒரு தேங்காய். அது பார்த்திங்கன்னா அங்காரகாயனமாக ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதாயனமாக ஒரு தேங்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரவே நம பிரஹஸ்பதே நம அதுக்கப்புறம் சுக்ராயனமா. அடுத்தது சனீஸ்வராயனமா ராகவே நம. எப்படி கேதவேனமா 9 தேங்காய். அப்புறம் 9 தேங்காய் உடைச்சு பிள்ளையாருக்கு சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணி தீபாவளி பண்ணி பாருங்கள். நல்ல பலன்கள் இருக்குது. எல்லாமே அவர் கால்கடியில் விட்டுட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸ்பீட் அப்பாயின்மெண்ட் நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9952306111 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.